வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னடா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்த சோகமான பதிவு வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃபங்க்ஷன் போகிற அவசரத்துல தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மனசளவில் மனசு வந்து ரொம்ப இறுக்கமாக தான் இருக்குது. அந்த ராகுல் தம்பி யூடியூபர் வந்து இறந்துட்டாங்கல்ல, அது கேள்விப்பட்டது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அனைவருக்கும் வந்து அந்த பைக்கில் வந்துட்டு ஒரு மோகம் வந்து இருக்குங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், பெரிய பெரிய பைக்ஸ் வாங்கணும், நல்ல கெத்தான பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அந்த பைக்கை வாங்கிட்டு ட்ரைவ் பண்ணும்போது ஃபுல் கவனத்தோடு தான் நம்ம வந்து ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அந்த பைக்குக்கும் அவங்களுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செல்லக்குட்டீஸ்லாம் ப்ளீஸ் தயவு செய்து அந்த ஹெவியாக இருக்கிற பைக்ஸ்லாம் வாங்காதீங்க. எந்த பைக் வாங்கினா என்ன, எது வந்துட்டு நம்ம சேஃபாக போகணும், சேஃபாக வரணும். நம்ம உடம்பே வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக இருப்போம். அந்த பைக்கை பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சேஃபோ, உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அந்த மாதிரி பைக் வாங்கி உங்கள் உயிருக்கு வந்து பாதுகாப்பாக நீங்கள் வந்து போகணும் வரணும். அதுதான் ஆசை. வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து சோகமான ஒரு பதிவு தாங்க. என்னடா சோகமான பதிவுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது தான் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணது. இது வந்து எனக்கு இந்த சோகமான நிகழ்வு வந்து என் கண்ணில் வந்து பட்டுது. ஸோ அதுக்காக தான் நான் பேசலான்னு வந்திருக்கேன். இப்போ யூடியூபர் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிங்கி அவங்க வந்துட்டு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே தான் நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாஸில் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. பட் ஆனால் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஒரே ஒரு வீடியோஸ் 2 வீடியோஸ் தான் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அந்த அம்மாவுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த சின்ன வயசில் ரொம்ப சாதிச்சிருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வளர்ந்து வர சமயத்தில் தயவு செய்து எல்லா இளைஞர்களையும் சொல்கிறேன், எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அந்த 2 வீலரில் கொஞ்சம் கவனமாக போங்க, ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. அதே மாதிரி 2 வீலரில் போகும்போது வேறு எந்த திங்கிங்கும் வேண்டாம். உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே அந்த 2 வீலர் மேலேயும் அந்த டிரைவிங்